அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி 15 லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட நபரை கைது செய்ய வேண்டும் என கோரிக்கை. சென்னை சூளை பகுதியைச் சேர்ந்தவர் சுரேஷ். இவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரிடம் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பணிபுரியும் சரவணன் என்பவர் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி கதிர்வாணன் என்பவரை அறிமுகம் செய்துள்ளார். இந்நிலையில் கதிர்வாணன் அரசு வேலை வேண்டுமென்றால் ஒவ்வொருவருக்கும் 10 லட்சம் ரூபாய் கட்ட வேண்டும் என கூறியுள்ளார். ஆனால் நடுத்தர குடும்பத்தைச் சேர்ந்த சுரேஷ் என்னால் அவ்வளவு பணம் கட்ட முடியாது என கூறியதை அடுத்து ஒவ்வொருவருக்கும் 5 லட்சம் ரூபாய் என பேசப்பட்டு 3 நபர்களுக்கு 15 லட்சம் ரூபாய் பணத்தை கட்ட வேண்டும் என கூறியதை அடுத்து அரசு வேலை கிடைக்கும் என்ற ஆர்வத்தில் சுரேஷ் ஆன்லைன் மூலமாக 9,47,000 ரூபாய் பணத்தை கட்டியுள்ளார். மீதமுள்ள 5,60,000 பணத்தை கையிலும் கொடுத்துள்ளார். இந்நிலையில் 2020ஆம் ஆண்டு கொடுத்து தற்பொழுது வரை அரசு வேலையும் வரவில்லை, பணமும் கொடுக்கப்படவில்லை. இதையடுத்து சந்தேகமடைந்த சுரேஷ் சரவணன் மற்றும் கதிர்வாணன் மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் பெற்றுக்கொண்ட காவல்துறையினர் அரசு பணியாளர் என்பதால் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகம் மற்றும் உயர் அதிகாரியிடம் புகார்களை கொடுத்த சுரேஷ் தற்பொழுது வரை நடவடிக்கை எடுக்கவில்லை என கூறினார். மேலும் இதைத் தொடர்ந்து பல பேரிடம் பல லட்சம் ரூபாய் பெற்றுக்கொண்டு அரசு வேலை வாங்கி தருவதாக மோசடியில் ஈடுபடும் நபர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்ட சுரேஷ் கோரிக்கை வைத்துள்ளார். சார் வணக்கம், என்னோட பேர் சுரேஷ். நான் சூளையை சேர்ந்த இது இருக்கேன். எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவர் சரவணன்றவர் எனக்கு அறிமுகம் ஆகிறவர். அவர் இன்னொருத்தர் கதிர்வாணன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற எனக்கு இவர் தான்ப்பா எனக்கு பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காட்டின பர்சன் 15 லட்ச ரூபா, ஒரு தலைக்கு 5 லட்ச ரூபான்னு இது பண்ண சொல்கிறாரு. அவர் சொல்கிறப்போ எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இல்லை. நானும் அவரை செக் பண்ண, அவர் அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டில் வேலை செய்கிறாரா இல்லையான்றது செக் பண்ண சொல்ல அவர் எம்ப்ளாய்மெண்ட்டில் தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் சரி நானும் கான்டாக்ட் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மாதமாக என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணார். நான் இதுமாரி வேலை வாங்கி தரேன்ப்பா, 100% நான் உங்களுக்கு வேலை வாங்கி தரத்துக்கு நான் இருக்கேன். அதுக்கான பேசுனது சரி நம்பிக்கையும் இல்லை. சரி நான் 2-3 ட்ரிப்பு நான் அவர் இருக்காரா இல்லையான்றது செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் என் குடும்பத்தில் ஆலோசனை பண்ணேன். இதுமாரி கவர்மெண்ட் வேலை வாங்கி தரேன்னு சொல்கிறாரு, எனக்கு உங்கள் ஆசையை நான் நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு இது பண்ண சொல்ல இது சரி தயங்களை வீட்டில் சரி விசாரிச்சுட்டு இறங்க எதுவாக இருந்தாலும் அப்படின்னாங்க. சரி நான் விசாரிச்சுட்டேன். அவருக்கு சரவணன்றவர் எம்ப்ளாய்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாரு. சரி நான் விசாரிச்சிருக்கு. அவரு நான் என்ன சொன்னார்னா தயங்களை சரி நான் இன்னொருத்தரை கதிர்வாணன்றவர் அறிமுகப்படுத்துறாரு. அவர் என்டிஏ ஆஃபீஸ்லேயே இவர் வர வச்சு கதிர்வாணன் வர வச்சு இவர் தான்ப்பா கதிர்வாணன், நான் இவர் அறிமுகப்படுத்துறேன், எனக்கு இவர் மேலே நம்பிக்கை இருக்குது, இவர் கவர்மெண்ட் வேலைலாம் வாங்கி கொடுத்துருக்காரு, நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட்டு நான் இருக்கேன், இவர் மேலே நம்பிக்கை இருக்குது, எனக்கு என்னை நம்பி நீ அவர்களை பணத்தை கொடு, நான் கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறதுனால எனக்கு நான் என் அக்கௌண்ட்டில் போடாத எதுவுமே போடாத நான் இவர்கிட்ட கொடுக்குறேன், அவருக்குலாம் அவர் அக்கௌண்ட்டில் போடு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்ய, நான் அவனுக்கு பின்னாடி நான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. அதனால நம்பி நான் கதிர்வானேன்னு அவர் 2-3 ட்ரிப்பு என்னை வீட்டுக்கு வர வச்சு அட்வான்ஸ் தொகை 50,000 ரூபா வாங்கினாரு. அதுக்கப்புறம் எல்லாமே இது பண்ண சொல்ல தான் எனக்கு நம்பிக்கை வந்தது. சரி நான் அவனுக்கு கண்டிப்பாக பண்ணி தரேன்ப்பா. இவரும் சரவணன் நடுவுலலாம் பேசியிருந்தார். இதுமாரி என்னப்பா காசு போட்டியா, அவர் என்னை ஃபாலோ பண்ணுறாரு, நான் இது பண்ணிட்டு இருக்கேன் அதெல்லாம் சொன்னதுனால எனக்கு முழு நம்பிக்கை வந்தது. அதனால என் குடும்பத்துலேருந்து அப்போ தான் என்னுடைய தகப்பனார் ரிட்டைர்மெண்ட் ஆகிறாரு. அந்த ரிட்டைர்மெண்ட் ஆக சொல்ல அந்த தொகையை சரி எனக்காக என்னை நம்பி எங்கள் அப்பா கொடுத்தாரு. அதுக்காக சரி அதுவும் பத்தலை. அப்போ பார்த்தது என் மனைவியோட நகையெல்லாம் அடமானம் ஆகிடுச்சு, எல்லாத்தையும் நான் இது பண்ணேன். அப்போ நம்பி தான் அதுக்கப்புறம் இறங்கி நம்பினேன். அதுக்கப்புறம் சரவணனை கான்டாக்ட் பண்ணி அதற்கும் ஆர்டர் காப்பிலாம் வந்தது. அதெல்லாம் நம்பி தான் நான் எவ்வளோ இறங்கி நான் இது பண்ணதுக்கு இவரை நம்பினேன், சரவணனை நம்பினேன். கதிர்வேலையில் நான் நம்பிக்கை இருந்தது. சரி அடிக்கடி பணத்தை அக்கௌண்ட்டில் போட்டு பார்ப்பேன். அப்போ கொரோனா டைம் ஆகிடுச்சு. அதனால் என்னால் வர முடியலன்னு சார் சொல்கிறப்போ என்னோடய அக்கௌண்ட்டில் போடுப்பா, நான் அக்கௌண்ட் நம்பர் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டில் போட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் நடுவில் வீட்டில் வாங்கிட்டு போனார். வீட்டில் வாங்கிட்டு போகிறதுனால நடுவில் ஒரு சில பேர் இதெல்லாம் இருந்தனால சரி கம்முன்னு அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணி மறுபடியும் அக்கௌண்ட்டில் போட ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் சரி மறுபடியும் ஒரு ஆர்டர் காப்பி இபியில் வேலை வாங்கி தரேன்னாரு. இபியில் வாங்கி தரேன். அந்த ஆர்டர் காப்பி என்னை தேடி வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சாரு. எத்தனை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் காமிச்சார். இந்த டேட்டில் நீ போய் ஜாயின் பண்ணிக்கலாம்ப்பான்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு மாதத்தில் அந்த 14 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஒரு மாதம் கழிச்சு அந்த இபியில் வேணாம், நான் உனக்கு இப்போ பள்ளிக்கல்வித்துறையில் வாங்கி தரேன், ஓஏவா வாங்கி தரேன், உன்னோட 5 கிலோமீட்டர்லேயே உங்கள் 3 பேருக்கு நான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி தரேன் அப்படின்னாரு. எனக்கு அப்போ தான் சின்னதாக ஒரு டவுட் வந்தது. ஏன்னா ஒரு மாதத்தில் கவர்மெண்ட் எடுத்து நம்ம ஏமாந்துட்டோமா என்னன்றது ஒரு டவுட் அந்த இபி ஆஃபீஸில் போய் கேட்க சொல்ல ஆமாப்பா ஆர்டர் காப்பி போட்டுன்னு தான் இருக்காங்க, இப்போ கொரோனா டைம்ன்றதுனால
நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில் மறுபடியும் பொறுத்தவரை எனக்கு டவுட் வந்து மறுபடியும் என்ன சார் இப்போ தான் இதில் போட்டு கேன்சல் பண்ணுறீங்க, இதில் மறுபடியும் வந்து அதுக்கப்புறம் டிபியில் போயிட்டு விசாரிக்க சொல்ல அவங்களும் அம்மா இருக்குது அந்த ஆர்டர் காப்பி அவர் அமிச்ச ஆர்டர் காப்பியை திரும்பி டிபியில் போய் விசாரிக்கிறேன். அது டிபியில் விசாரிச்சலாம் அந்த ஆர்டர் காப்பிலாம் பார்த்துட்டு ஆமாப்பா இந்த லிஸ்ட்டு வந்து உண்மை தான், அது இன்னும் போடலை, ஆர்டர் காப்பி நிப்பாட்டி வச்சுருக்காங்க, கொரோனா டைம்ன்றவங்க நிப்பாட்டி வச்சிருக்காங்க அப்படின்றதுக்கு. அதுக்கப்புறம் சரி 15 லட்ச ரூபா ஆயிடுச்சு. ஒரு 2 மாதம் கழிச்சு அவரோட நம்பர்லாம் கொஞ்சம் எடுக்காமல் இருந்தார். இவர் சரவணங்களை போய் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நான் ஃபாலோ பண்ணின்னு தான் இருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு, நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அவர் கதிர்வேலு எனக்கு தெரியும், எல்லாமே நம்பி தானே போட்டிருக்கேன் அதெல்லாம் அப்படின்றது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன கேட்டால் போட்டிங்க அப்படின்னாரு. இது என்னன்னா இவ்வளோ தூரம் நான் உன்னை நம்பி 15 லட்ச ரூபா போட்டுட்டு இப்போ வந்து என்ன கேட்டீங்கன்னு சொன்னார். அவர் பேசின கதிர்வேல் பேசின ஆடியோ ரெக்கார்டிங் இருக்குது, சரவணன் பேசின ஆடியோ ரெக்கார்டிங்கு எல்லா ரெக்கார்டிங்கும் இருக்குது என்கிட்ட. அதுக்கப்புறம் தான் சரி இவர் மேலேயே நம்பிக்கை இல்லை, அவர் நம்பர் சுவிச் ஆஃப் செய்யப்படுது, கதிர்வேலோட சுவிச் ஆஃப் செய்யப்படுது. அதுக்கப்புறம் சரவணன் போய் கேட்டதுக்கு இருப்பா வெயிட் பண்ணப்பா நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன், அவங்க மேடம்கிட்டலாம் பேசியிருந்தாருங்க, கதிர்வேலைகளை பேசியிருந்தா இருக்கேன் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் வெயிட் பண்ணினார். அதுக்கப்புறம் 1 வருஷம் ஆச்சு, 6 மாதம் ஆச்சு, அப்படியே போயிட்டு இருந்தது. எனக்கு அதுக்கப்புறம் நானும் என்னோட மனைவியும் போயிட்டு அவர்களை போய் கேட்டோம். கிண்டியில் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் போயிட்டு 3வது மாடியில் போயிட்டு கேட்குறோம், இது மேலே ரொம்ப என்ன டார்ச்சர் பண்ணீங்கன்னா நான் இறந்துருவேன், நான் சூசைட் பண்ணிப்பேன், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபு, என்னை எதுவுமே பண்ண முடியாது, நீ கம்ப்ளைண்ட் பண்ணாலும் சரி எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருந்தாலும் என்னை எதுவுமே பண்ண முடியாது அப்படியே அழுத்தி சொல்கிறாரு. எனக்கு அதுதான் மன உடைச்சமாச்சு. நானும் என் மனைவி அங்கே வந்து அழுதுன்னே வெளியே வரோம். அங்கே இருக்கவங்க கூப்பிட்டு என்னை பேசுகிறாங்க, என்னப்பா ஆச்சுன்னு. அது அப்போ இதுமாரி எனக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு என்னை ஏமாற்றிட்டாரு அப்படி சொல்கிறப்ப தான் ஆமாப்பா இதேமாரி நிறைய பேர் வந்து அழுதுட்டு போகிறாங்க, என்னென்ன விஷயம் தெரியாது, நீங்கள் போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணேன். என்னோட சர்க்கிளில் வர ஸ்டேஷன் வேப்பேரி ஸ்டேஷன், அங்கே போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன். அங்கே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு என்னோட ப்ரூஃபு எல்லாமே அவர் கதிர்வாணனுக்கு அக்கௌண்ட்டில் போட்டது எல்லாமே 9,50,000 ரூபா, அப்புறம் கையில் கேஷ் 5,50,000 ரூபா கேஷ், இது எல்லாமே நான் கையில் கொடுத்ததுக்கு எல்லாமே ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது. அதெல்லாம் ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாமே ஃபோன்லேருந்து ஸ்பெண்டரில் போட்டு எடுத்துன்னு வைப்பானாங்க, அதுவும் நான் போட்டு எடுத்துன்னு போனேன். அதுக்கப்புறம் எல்லாமே ப்ராப்பர்ஸாக நடக்க சொல்ல இது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் இருக்காரு, இவர் நான் ஒப்பீனியன் வாங்கணும், கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு ஒப்பீனியன் வாங்கணும், எஃப்ஐஆர் போடுவாங்க, மேலே நடவடிக்கை எடுப்பாங்க. நான் தாராளமாக நான் செய்தது தப்பு தான் சார் அப்படின்னு நான் அவர்களே கமிஷனர்கிட்டே ஒத்துக்கினேன். அவர் என்ன ஆசை தூண்டி தான் இது பண்ணார், நான் ஒன்றும் டைரெக்டாக இது பண்ணல. என்னோட மனைவிக்கு எம்ப்ளாய்மெண்ட்டில் ரினியூல் பண்ணதுக்கு நான் போனது, இவர் தான் என்னை ஆசை தூண்டி இது பண்ணார், இது சரவணன்றது தான் என்னை ஆசை தூண்டினார். அதனால நான் அந்த பணத்துக்கு நான் ரெடி பண்ணி இது பண்ணிட்டேன். இப்போ வந்து எனக்கு எஃப்ஐஆர் போட்டாலும் பரவாயில்ல சார், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவர் மேலே தக்க நடவடிக்கை எடுக்கிறோம். அவர் இப்போதைக்கு எனக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்றாரு. இப்போ நாங்கள் 15 லட்சத்தை கொடுத்துட்டு இவரு சூசைட் பண்ணிக்க போயிட்டாரு. இப்போ நான் ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்ணுவேன்? நான் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் பண்ண போகிறேன். ஒரு வருஷமா ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அங்க போய் இங்க போய் எங்களை இழுத்தச்சுன்னு இருக்காரு, எதுவுமே பண்ண மாட்டோம். ஒரு வருஷமா எஃப்ஐஆர் போடாம எங்களை இழுத்தச்சுன்னு இருக்காரு. என்னதான் நாங்க இதுவா இருந்தாலும் இது மாதிரியா சார் பண்றது? இவர் தான் அந்த சரவணன், இவர் தான் எங்களுக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி இவர் தான் எங்களுக்கு அறிமுகமானார். இவர் சொல்லி தான் நாங்க இவர்கிட்ட பணத்தை கொடுத்தோம். இப்போ இவர் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாரு, எங்க இருக்காருன்னு எங்களுக்கு தெரியல. இப்போ நாங்க என்ன சார் பண்றது? நாங்க இவர் வந்து நிறைய பேருக்கிட்ட பணத்தை வாங்கி ஏமாத்திருக்காரு. 3.5 கோடி கிட்ட எல்லார்கிட்டையும் வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஏமாத்திருக்காரு 25 பேர்கிட்ட. நாங்க என்ன சார் பண்றது? நாங்க வேப்பேரி ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா உங்களுக்கு ஆக்ஷன் எடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா கிண்டி ஸ்டேஷனை மாத்தி விட்டாங்க. ஏன்னா அவரோட சர்க்கிள் இருக்குது கிண்டி ஆஃபீஸ்னால கிண்டியில போய் இது பண்ணாங்க. அங்கேருந்து அங்கே போனோம். அங்கே போயிட்டு அங்கே என்ன பண்ணாங்க, இருங்க இங்கே நான் விசாரிச்சுட்டு இது பண்றோம், அவர் எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறதுனால நாங்கள் விசாரிக்கிறோம் அப்படின்னாங்க. நான் இருக்க சொல்ல என்ன நான் என்ன ஒரு நாளைக்கு வர வச்சாங்க. அவர் வர வச்சதுக்கு அவரும் வந்தார், சரவணன்ட்டோட வந்தாங்க. ஸ்டேஷன்லேருந்து போய் ஆள் இட்டுன்னு வந்தாங்க, நானும் போய் வந்திருந்தாரு. வந்ததுக்கு உட்காந்து 2 பேரையும் உட்கார வச்சு நான் தனித்தனியாக உட்கார வச்சு விசாரணை பண்ணாங்க. அவர் பார்த்தோன்னா எனக்கு பிபியா இருக்கு, நான் செத்துருவேன் அப்படி இப்படின்னு அங்கேயே ஸ்டேஷன்லேயே ஒரு ட்ராமா போட்டு உடனே 10 நிமிஷத்துலேயே உடனே ஆம்புலன்ஸ் வர வச்சுட்டு உடனே அனுப்பிச்சுட்டாங்க. சரி இல்லைப்பா ரொம்ப உடம்பு சரியாமல் இருக்காரு, நீங்கள் 1 வாரம் வெயிட் பண்ணுப்பா, நல்லா நிலைமையாட்டோன்னா நான் மறுபடியும் விசாரணை பண்ணட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு ஸ்டேஷன்லேருந்து ஆர்டர் காப்பி வருது, இதுமாரி இந்த டேட்ல வந்து நீ ஆஜராகணும், நீ கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க, அவர் சரவணன் மேல இது பண்ணியிருக்காரு, நீ வந்து ஆஜராகணும்னு சொல்லிட்டு ஸ்டேஷன்ல கிண்டி ஸ்டேஷன்ல இருந்து எனக்கு வருது. வந்தோடனே நானும் போயிட்டு ஆஜராகும். அன்னைக்கு பார்த்தோன்னா காலைல 9 மணிக்கு வர சொல்லியிருந்தாங்க. நான் 8 மணிக்கெல்லாம் போயிட்டு காலில இருந்து வெயிட் பண்றேன், 6 மணி வரைக்கும் வெயிட் பண்றேன், வரவே இல்லை. அவர் சரவணன்றது வரவே இல்லை.
நாங்க எஸ்ஐகளை கேட்டேன், சார் என்ன சார் என்ன வர வச்சுட்டீங்க, அவரையும் வர வைக்கிறேன்னால நான் இன்னைக்கு லீவ் போட்டேன். இதனால என்னோட பொழப்பே போச்சு. எங்க ஸ்டேஷனுக்கு அங்கேயும் அழைச்சதுனால என்னோட வேலையே போச்சு. ஒரு நாளைக்கு நான் பணத்தையும் கொடுத்துட்டு இதையும் ஸ்டேஷனுக்கு இந்த ஸ்டேஷனுக்கு போனா அந்த ஸ்டேஷனுக்கு போ, அந்த ஸ்டேஷன் போனா இந்த ஸ்டேஷனுக்கு போ அப்படின்னு என்ன ரொம்ப அழைக்க வச்சாங்க. இல்ல நீ போய் கிண்டியில போயிட்டு இது போய் நீ சரவணா இட்னு வாப்பா. சார் அவரு குற்றவாளி, நான் இட்னு வரலாம், அவர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன், நீங்க தான் ஆக்ஷன் எடுக்கணும், ஒன்னு ஆக்ஷன் எடுங்க, இல்ல ஏதாவது இது பண்ண ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சார், எனக்கு வெயிட் பண்ணுங்கப்பா. அவ்வளோதான். அது நடந்தே 6 மாசம் ஆகுது. அவ்வளோதான். எலெக்ஷன் அந்த இதெல்லாம் அப்படியே விட்டுட்டாங்க. இது வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவரு நல்லா ஜாலியா இருக்காரு. 15 லட்ச ரூபாய் நாங்க கொடுத்துட்டு நாங்க நஷ்டத்துக்கு உட்காந்து இருக்கோம். எனக்கு வேலையும் இல்லாம நான் சூசைட் பண்ண போயிட்டேன். ஒரு ட்ரிப்பு என் மனைவி என் பையனும் போனாலும் பரவாயில்ல, என் சூசைட் பண்ண போயிட்டேன். சொல்லுங்க சார். கொடுத்தாங்க சார். சிஎஸ்ஆர்லாம் எதுவுமே போடல சார். சிஎஸ்ஆர் கேட்டது தான் சிஎஸ்ஆர் போட. ஆனா இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் சிஎஸ்ஆர்லாம் வேணாம், டைரக்டா எஃப்ஐஆர் போட்டு உள்ள ஸ்டேஷன்ல இருந்து வேப்பேரி ஸ்டேஷன்லயே நான் என்ன சொல்லிட்டாங்கன்னா சிஎஸ்ஆர்லாம் வேணாம், இந்த கேஸை பொறுத்தவரைக்கும் நீங்க பணத்தை கொடுத்து ஏமாந்துருக்கீங்க, இந்த எஃப்ஐஆர் டைரக்டாவே போட்டலாம். அதுதான் நாங்க கமிஷனர் ஒப்பீனியன் கேட்கிறோம். எங்க சைடு எல்லா ப்ரூஃபும் நாங்க போய் காட்டிட்டோம். அவங்க பேசின ஆடியோ, நாங்க கொடுத்த காசுக்கான ப்ரூஃப் எல்லாமே கொடுத்ததுனால உங்க பக்கம் எல்லாமே சாதகமா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் போடல எஃப்ஐஆர். அதான் வேற ஸ்டேஷன், இது எங்க சர்க்கிள்ல வராது. அவர் வந்து குற்றவாளி வந்து கிண்டியில இருக்கிறதுனால பெருங்கொளத்தூர் இருக்காரு. அவரோட வீடு வந்து பெருங்கொளத்தூர். அவர் ஒர்க் பண்றது வந்து கிண்டியில எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காரு. அதனால வந்து அங்க பெருங்கொளத்தூர் நீங்க மாத்த முடியாது, நாங்க கிண்டியில மாத்தி வரோம், உங்களுக்கு பக்கமா இருக்கும்னு சொல்லிட்டு கிண்டிக்கு போனோம். கிண்டியில அந்த ஸ்டேஷன்ல இருந்து கமிஷனர் ஆபீஸ் காமிச்சாங்க. எக்மோர்ல இருக்க கமிஷனர் ஆபீஸ் காமிச்சாங்க. அங்க போயிட்டு டிசி மேடம் பார்த்தாச்சு, ஏசி எல்லாருமே பார்த்து எங்களோட மனுவை கொடுத்தாச்சு. இதற்கு எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கல. எனக்கு தெரிஞ்சு 25 பேரை ஏமாத்திருப்பாரு. எப்படியும் நான் 25 கோடி மேல ஏமாத்திருப்பாருங்க எனக்கு தெரிஞ்சு. ஆனா இப்ப சர்க்கிள்ல இப்போதைக்கு கிண்டியில ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. கிண்டி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல 3வது மாடியில இருக்காரு அவரு. இப்ப கதிர்வானன்றவர் அவர் எங்க இருக்காருன்னு தெரியும். ஆனா சரவணனுக்கு எங்க இருக்காருன்றது எல்லா டீட்டெயிலும் தெரியும். எங்களுக்கு வந்து எங்க இது நான் பண்ணது தப்பு தான். எங்களுக்கு வேலை வாங்கி பண்ணிட்டாங்க சார். எங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி எனக்கு வேலை வாங்கி தரேன், என் குடும்பத்துக்கு வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு சரவணன் என்ன பிரெயின் வாஷ் பண்ணாரு. அதனால நான் அந்த தப்பு பண்ணிட்டேன். நான் என்ன தண்டனையை நானும் ஏத்துக்கிறேன். ஆனா என்னோட ஏமாத்தினவங்க எனக்கு தண்டனை வாங்கி தரணும், என் பணத்தையும் மீட்டு வாங்கி தரணும். இது மாரி எத்தனை பேர் இருந்தாலும் யாரா இருந்தாலும் முன்னாடி வாங்க. என்னோட கோரிக்கை தான். இந்த அரசாங்கத்தை நான் நம்புறேன். அதனால இந்த அரசாங்கத்தை நம்பி இந்த கோரிக்கை நான் வைக்கிறேன். பள்ளிக்கல்வி தெருவில் ஓஏ தான். நான் அப்படிலாம் படிச்சில்ல, டிகிரிலாம் ஹோல்டர்லாம் இல்லை. நான் ஒரு 10வது தான் படிச்சிருக்கேன். என்னோட மனைவி 12வது தான் படிச்சிருக்காங்க. சரி போதும்பா, இதுக்கு ஓஏ போதும், நீ 5 லட்ச ரூபா கொடுப்பான்னாரு. அதுக்கு தான் நான் இது பண்ணது இறங்குது. அவரை நம்பி தான் நான் இது பண்ணது. ஆனா இவரு நம்ம மோசம் பண்ணுவாரு. நான் நம்ப ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபா 3 தலைக்கு எனக்கு, என் தம்பிக்கு, என் மனைவிக்குன்னு சொல்லிட்டு 3 பேருக்கும் சேர்த்து 15 லட்ச ரூபா வாங்கி தர சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆள் தான் நான் கேட்டேன். அதுக்கான ப்ரூஃபும் அவர் எங்களுக்கான அனுப்புன ப்ரூஃபும் இருக்கு. எல்லாத்துக்குமே ப்ரூஃப் இருக்கு. ஆமா, ஒரு ஆளுக்கு 5 லட்ச ரூபான்னு சொல்லிட்டு பள்ளிக்கல்வித்துறையில ஓஏ ஸ்கூல்ல வாங்கி, கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஓஏவா வாங்கி தரேன்னு சொன்னாரு. இதுக்கப்புறம் எதுவுமே இது இல்லை. 3 பேருக்குமே ஆமா 3 பேருமே அதுல லிஸ்டோட தான் இருக்கு. லிஸ்ட்ல எங்க பேர் இருந்துச்சு. அவங்க அனுப்புனாங்க. அந்த லிஸ்ட்ல எங்க பேர் இருந்துச்சு. எங்களுக்கு அவர் தான் அனுப்புனாரு. கதிர்வாணன் தான். சரி, அதாவது அந்த அரசாங்க லோகோவை ஃபைன் பத்தி பேக்க இது பண்ணி கவர்மெண்ட்டை ஏமாத்தி இருக்காங்க. கவர்மெண்ட் லோகோ எப்படி இது பண்ணலாம்? நாங்க படிக்காதனால எங்களுக்கு தெரியல. இது கவர்மெண்ட்ல இருந்து வந்ததுன்னு சொல்லி நாங்களும் நம்பி அவர் கேட்ட ஃபர்ஸ்ட் நாங்க கொஞ்சம் அமௌண்ட் தான் கொடுத்தோம். சரி, இவரு நம்பிக்கையா நம்மளோட நேம்லாம் போட்டு அரசாங்க லோகோ வரதுனால தான் நாங்க நம்பிக்கையா. ஆனா அரசாங்கத்தையே நம்பி ஏமாத்தி இருக்காரா, நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்க என்னோட நகையை வச்சு என் மாமா ரிட்டையர்மெண்ட் ஆனாரு. அந்த பணம் கொஞ்சம் கொடுத்துட்டு பரவாயில்ல நம்ம நேம் தான் வந்துருச்சு நம்பிக்கையா இருந்ததுனால என்னோட நகைலாம் வச்சு நாங்க மறுபடியும் காசு ரெடி பண்ணி கொடுத்தோம். அது கொரோனா லோகோ இருக்கு, கவர்மெண்டோட லோகோ இருக்கு, அங்க இருக்கிற டிபார்ட்மெண்டோட சைன் இருக்கு. அங்க போய் டிபிஐல போயிட்டு பள்ளிக்கல்வித்துறை டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு டிபிஐல போயிட்டு விசாரிச்சேன். ஆமாப்பா, பிரிண்ட் அவுட் உண்மைதான், இப்போதைக்கு போட்டிருக்காங்க, இன்னும் ஆர்டர் காப்பி வரல அப்படின்னு சொன்னதால முழு நம்பிக்கையா மொத்த அமௌண்ட்டும் நாங்க கொடுத்தோம்.
இப்ப கதிர்வேல் எங்க இருக்கான்னு தெரியல எங்களுக்கு. எங்க காசை வாங்கிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு எங்க இருக்காருன்னு தெரியல. இது காரணம் சரவணன் சொல்லிதான் எங்களுக்கு கதிர்வேல் தெரியும். கவர்மெண்ட் அதிகாரி கிட்ட இவரே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தானே சார் சரவணன்? இல்ல சந்திக்கல. இவரை கேட்டா இவர் தான் கதிர்வாணன், இவர் தான் கதிர்வேல். இவர் தான் அறிமுகப்படுத்துறாரு. இவர் தான் அறிமுக சரவணன் தான் எனக்கு எம்ப்ளாய்மெண்ட்ல ஒர்க் பண்றாரு. அவர் தான் என்ன இவரு அறிமுகப்படுத்துறாரு. ஏன் நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ப்பா, அதனால என் அக்கௌண்ட்டுக்கு போடாத, கையில வேணா கொடுப்பானாரு. சரினா இவர் நம்பி வேணா என் மேல இவர் நம்பிக்கை இருக்காப்பான்னு கேட்டதுக்கு ஏன் நான் நம்பலாம்பா, 100% நான் உனக்கு வேலை வாங்கி தரேன். அந்த ஆடியோவும் இருக்கு. இவர் பேசணும் எங்க கண்டிப்பா இருக்கு. பதினாறு 2 அன்னைக்கு கம்ப்ளைண்ட் பண்ணோம் வேப்பேரியில. அதாவது இவ்வளவு காலம் இது பண்ணதுன்னா சரவணான்றது நான் பாத்துக்கிறேன், நீ வெயிட் பண்ணு, நான் உன் பணத்தை நான் கேரண்டியா வாங்கி தரேன், இல்ல நான் வேலை வாங்கி தரேன், நான் தான் எம்ப்ளாய்மெண்ட்ல வேலை செய்யறேன்னு, நான் கண்டிப்பா நான் வாங்கி தரேன், அந்த முழு நம்பிக்கையில தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் வேலை வாங்கி தரேன், நான் எந்த டிபார்ட்மெண்ட்ல சொன்னோன்னா அதே டிபார்ட்மெண்ட்ல உனக்கு வேலை வாங்கி தரேன் அப்படின்னு அந்த நம்பிக்கையில தான் நான் இவ்வளவு நாளா பொறுமையா இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் போக அவரோட பேச்செல்லாம் மாற ஆரம்பிச்சது. என்ன கேட்டா கொடுத்தீங்க, அந்த ஆடியோ ரெக்கார்டிங் எல்லாம் அவர் பேசின ரெக்கார்டிங்ல இருந்து எல்லாமே இருக்கு. காவல்துறை கிட்ட கொடுத்துருக்கோம், வேப்பேரி ஸ்டேஷன்லயும் கொடுத்துட்டோம், டிசி ஆபீஸ்லயும் கொடுத்துட்டோம், ஏசி ஆபீஸ்லயும் கொடுத்துட்டோம், எல்லா இடத்தையும் கொடுத்துட்டு கடைசியா எதுவுமே ஒரு நடவடிக்கை எடுக்கல. காவல்துறை என்ன சார் சொல்றாங்க? கூப்பிட்டு விசாரணை பண்றேன், கூப்பிட்டு விசாரணை பண்றேன், நான் சரவணனை கூப்பிட்டு விசாரணை பண்றேன். அவர் கவர்மெண்ட் ஸ்டாஃப் நம்ம வந்து ப்ராப்பரா அதே ஒரே அப்படியே அச்சு டேபிள் அச்சு சொல்ல, நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப், என்ன நீ ஒன்னும் பண்ண முடியாது, நீ எங்க வேணா பண்ணிக்கப்பா, இதை அழுத்தி சொல்றாரு. ஏன் கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல இருக்கணும் ஏமாத்தணும், இதுவா இருக்கணும். இந்த டிவிக்கு அரசாங்கம் கண்டிப்பா நடவடிக்கை எடுக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு இந்த டிவிக்கு அரசாங்கம். எங்களுக்கு எதனா ஒண்ணு எங்களுக்கு நடக்கணும். எங்க காசை கொடுத்துட்டு நாங்க ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம். எங்க பணம் வரலன்னா நாங்க சூசைட் பண்ணி செத்துருவோம். நாங்க கண்டிப்பா நாங்க சொல்றோம், எங்களுக்கு நடவடிக்கை 1 இயர் ஆகுது நாங்க கேஸ் கொடுத்து. எங்களுக்கான என்ன இங்க நடந்திருக்கு? எங்களுக்கான எதுவுமே நடக்கல. கவர்மெண்ட் வேலை இருந்தா அவங்களுக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்கு. அப்ப நாங்க எல்லாம் என்ன பண்றது? ஒரு நம்பி தானே வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம். எல்லா ப்ரூஃபும் எங்க கிட்ட இருந்தும் எங்களுக்கு எதுவுமே நடக்கல. வாங்கின காசு, அவங்க பேசின ஆடியோ எல்லாமே ப்ரூஃப் வச்சுட்டு எங்களுக்கு எதுவுமே நடக்கல. நாங்க பண்ண தப்பு தான், நாங்க போனது தப்பு தான். இருந்தாலும் எங்க பணம் என்ன நடவடிக்கை என் மேல எடுங்க சார். நான் காவல்துறை கேட்டுக்கிறேன். ஏன்னா எனக்கு வந்து நல்லா இதுவும் நடக்கணும். அதுவும் நான் தெளிவா சொல்லிக்கிறேன். நான் தப்பு பண்ணதுன்னா ஒத்துக்கிறேன் நான் தாராளமா.